ரோஹித் சர்மாவை இந்திய அணியில் இருந்து நீக்க திட்டம் போடுகிறாரா கம்பீர்? பேசுவோரின் வாய்க்கு பூட்டு போடும் விதத்தில் பயிற்சிக்கு பயிற்சியாளர் வைத்த ரோஹித் சர்மா இனி இந்திய கிரிக்கெட்ல 3 ஃபார்மட்லயும் டிஃபரண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வீரர்கள் மட்டும் இறக்கக்கூடிய பிசிசிஐ. ரோஹித் கோலி காம்போ சாம்பியன்ஸ் டிராஃபில வெற்றி பெற்றதனால் பொறாமை அடைந்தாரா தோனி? அஸ்வினோட சேர்ந்து போலிங் போடவும் தலையை காண்பதற்காகவே சென்னை வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஜடேஜா. ரோஹித் சர்மா எதற்கு ஓய்வு பெற வேண்டும்? காட்டமாக கேள்வி கேட்டிருக்கிறார் ஏபி டி வில்லியர்ஸ். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முடிவு பெற்றது, இந்தியா வெற்றி பெற்றது. மவுஸ் கூடுச்சு. யாருக்கு? ரோஹித் சர்மாவுக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது, கம்பீர் அவர்களுக்கு. ஏன்னா தலைமை பயிற்சியாளரா பல தோல்விகளை கண்டிருக்கிறார். ஆகையினால தற்சமயத்துல முதல் வெற்றியை பறிச்சிருக்கிறாரு, அதுவும் ஐசிசி கோப்பை. இதை தொடர்ந்து வாழ்க்கையில கனவாக இருக்கக்கூடிய 3 ஐசிசி கோப்பைகளை வெல்வதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து பிசிசிஐயுடன் விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதுல முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? அடுத்த கேப்டன் யார்? இதுதான், இந்த வதந்தி தான் அதிகமாக வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ரோஹித் சர்மா காட்டமாக மீடியால சொல்லி இருக்கிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி முடிவு பெற்றவுடன் பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஒரு ரியூமருக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இனி நான் ஓய்வு பெற போவதில்லை. அதோட அவர் நிறுத்தல. கண்டிப்பா 2027 சவுத் ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட்ல ஐசிசி ஓடிஐ வேர்ல்டு கப்ல கண்டிப்பா நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை எப்படி நிரூபிச்சிருக்கிறார்னா, தற்பொழுது பயிற்சியாளரை வச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னால் விராட் கோலி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி சஞ்சய் பங்கருடன் பேட்டிங்க விளையாடிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு லெக் ஸ்பின்னும் அவுட் சைட் ஆஃப் த பாலும் பிரச்சனையா இருந்தது. ஆகையினால அந்த பாலை மேற்கொள்வதற்காக பயிற்சியாளரை வச்சு அதை சரி பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வீரர்கள்லாம் பயிற்சியாளர் வைக்கிறதெல்லாம் ஈஸி தான், அதை எல்லாருமே செய்வாங்க. தற்பொழுது ரோஹித் சர்மா ஏன் வைக்கணும்? இந்த இடத்துல ஓய்வு பெறணும்னு நினைச்சாருன்னா 1 வருடத்திலயோ இல்ல அரை வருடத்திலயோ அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா ஈஸியா அவருடைய ஃபார்மட்டை விளையாடிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அவர் பயிற்சியாளர் வைப்பதற்கு காரணம் என்னன்னா, 2027 நோக்கி தான் அவருடைய திட்டம் இருக்கிறது. ஆனா கம்பீருடைய திட்டம் என்னன்னா, 3 ஃபார்மட்லயும் டிஃபரெண்டான பிளேயர் மட்டும் தான் இறக்குவேன். அதுவும் அந்தந்த T20 ஃபார்மட்டா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட், ஓடிஐ ஃபார்மட்டா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட், டெஸ்ட் ஃபார்மட்டா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட். அப்படிதாங்க இப்போ ஒரு செயலையும் செஞ்சிருக்கிறாரு. இங்கிலாந்துக்கு டூர் போக போறாரு இந்தியா ஏ டீமோட. இது யாருமே செய்யாத செயல். ஏன்னா இந்திய அணியோட போறது வேற, ஏ அணியோட ஏன் போகணும்? அதுவும் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணிக்கு இருக்கக்கூடியவர், அதுக்கு போறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டு அது இதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமா? டெஸ்ட் சீரீஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த மூத்த வீரர்கள்லாம் ஓய்வு அறிவிக்க வேண்டும். சாம்பியன்ஸ் டிராஃபி முடிவு பெற்றது, ஐசிசி கோப்பையும் வாங்கியாச்சு, அதுக்கு பெருமைப்படவில்லை. கம்பீரும் ஒரு ஓரமா நின்றுட்டு 3 ஐசிசி எப்படிடா தாக்க போறோம் தூக்க போறோம்னு சொல்லிட்டு கனவு கண்டிருக்கிறாரு. ஆகையினால இவர்களை தூக்கிவிட்டு அந்தந்த ஃபார்மட்டுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஏன்னா T20ல சூரியகுமார் யாதவ் ஸ்குவாட் வந்து அதுவே போதும். அதுதான் வந்துட்டு 2026 அந்த T20 ஃபார்மட் வேர்ல்டு கப்புக்கு போறதுக்கான ஸ்குவாடாவும் அறிவிச்சு அதுலயே இதுக்கப்புறம் செயல்பட போறான்ற ஒரு திட்டமும் வெளிவந்திருக்கிறது. அதுவும் இல்லாம ஓடிஐக்கு மட்டும்தான் இப்பொழுது கேப்டன் தேவை. இந்த கேப்டனை யாரை சூஸ் பண்ணலாம்? ஏன்னா ரோஹித் சர்மா முடிவை காட்டமாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்துல தான் கம்பீர் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார். சரிப்பா, ரோஹித் சர்மா திட்டம் வந்து 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்னா, அப்ப அதற்காக அவர் என்ன பண்ண போறாருன்னு எல்லாருக்குமே தெரியணும்ல. இந்த இடத்துல தன்னோட மும்பை அணியில ஓபனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவை தான் பயிற்சியாளராக வச்சிட்டு இருக்கிறாரு. இவர் இந்திய அணியில தற்போது துணை பயிற்சியாளராக செயல்படுகிறார். இவரை தனி பயிற்சியாளரா வச்சு நான் எப்படி சாப்பிடணும், எப்படி விளையாடணும், எவ்வளவு டயட்ல இருக்கணும், என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறாராம். இதுதான் இப்ப திடுக்கிடும் தகவலாக கம்பீருக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிசிசிஐ கூட ஒரு விவாதம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மாவோட கலந்து ஆலோசிக்க போறாரு. உங்களுடைய திட்டம் என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க, 2027 வரைக்கும் ஓடிஐ விளையாட போறீங்களா? ஏன்னா அது வேற சவுத் ஆப்பிரிக்கா மண். கம்பீர் சொன்ன மாதிரி ஒரு இளம் வீரரை எடுத்து நீங்க ரெடி பண்ணால் கூட ரோஹித் சர்மாவை போல் அந்த ஒரு தொடக்கம் அமையாது. இன்றைய மேட்சுகள் எல்லாம் தொடக்க ஆட்டத்துல இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மாத்தினதே ஒரு பக்கம் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக புள்ளி விவரத்துடன் ஏபி டி வில்லியர்ஸ் அவர்கள் விளக்கி இருக்கிறாரு. எப்படின்னு கேக்குறீங்களா?
115 ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்காரு 2022க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட்டை தொடக்கத்துல கம்மியா தான் பவர் பிளேல வச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் 115 வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் இந்த ஃபைனல்ல 86 பாலுக்கு 73 முக்கியமான மேட்சுகள்லாம் செமையா விளையாடி தராரு. ஆகையினால தொடக்கத்துல நாம எல்லாருமே டைட்டுன்னு நினைக்கும் போது அவர் மட்டும் லூஸ் பண்ணி ஓங்கி அடிச்சு அந்த பாலை எல்லாமே சுக்குநூறா உடைக்கிறாரு. அப்போ பவுலரோட கான்பிடென்ட் போறதுக்கு காரணம் ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு பலமாக இருக்கிறார். ஆகையினால அவரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்தியாவுக்கு அவ்வளவு பெருமையை சேர்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா 75% வெற்றிகளை குவித்திருக்கக்கூடிய கேப்டன் இவர் தான். இவர் தொடர்ந்து விட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாதிப்பார். ஆகையினால அவருடைய ஓய்வு குறித்து யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. ரோஹித் சர்மாவே கம்பீரமாக சொல்லி இருக்கிறார், நான் ஓய்வு பெறப்போவதில்லை, இந்த ரீமோருக்கு நான் இப்பொழுதே முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு. ஆகையினால இந்திய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை கேப்டனா தொடர வேண்டும். 2027 சவுத் ஆப்பிரிக்கால தான் நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது ஒரு இளம் வீரரை எடுத்துட்டு வந்தா வெளிநாட்டு மண்ணில் அவர் சிறப்புடன் விளையாடுவாரா, அந்த இடத்தை ஹேண்டில் பண்ணுவாரா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் 2 வருஷத்துல கம்பீர் நினைச்சாலும் முடியாது. இந்த இடத்துல ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகிவிடும். ஏன்னா பயத்துல இருந்துருவாங்க. ஆல்ரெடி சுப்மன் கில் எல்லா மேட்ச் ஆடுவாரா, அதுவும் வெளிநாட்டு மண்ணில் ஆடுவாரான்றது கேள்விக்குறிதான். ஆசிய மண்ணில் நன்றாகவே விளையாடுகிறார், பிரின்சஸாவே இருக்கிறார். ஆனா வெளிநாட்டு மண்ணில் அவர் கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அடுத்த பார்ட்னரும் அதே மாதிரி இருந்துட்டா அப்புறம் இந்திய அணி சொற்ப ரன்கள்ல வெளியேறக்கூடிய சூழல் கூட ஏற்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஏபிடி வில்லியர்ஸ் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தோனி மேல ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாங்க. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி 2025 வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல அவர் மறுத்திருக்கிறாரு. இதற்கான காரணம் பொறாமைதான் சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரசிகர்களும் சரி செய்தியாளர்களும் சரி ஒரு வதந்தியை கிளப்பி இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? டேராடூன்ல வந்து கொண்டிருந்த தோனி அவர்கள் ஏர்போர்ட்ல நடந்தது. செய்தியாளர் ஒருவர் கேட்கிறாரு, சாம்பியன்ஸ் டிராஃபில இந்திய அணி வென்றிருக்கு சார், அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கும் பொழுது அவர் விலகுன்ற மாதிரி ஃபாஸ்டா மாஸ்க் போட்டு கோபத்துடன் போனாருன்னு சொல்லிட்டு செய்தியாளர் தரப்பிலிருந்து ஒரு வதந்தி கிளம்பி இருக்கிறது. இதை பார்த்த ரோஹித் சர்மா ரசிகர்கள் அவருக்கு பொறாமை, அவருடைய தலைமையில் மட்டும்தான் இந்திய அணி கோப்பையை வெல்ல வேண்டும், ஐசிசி கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம். ஆகையினால ரோஹித் சர்மா தலைமையில் வென்றது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால அவர் வாழ்த்து தெரிவிக்கல. பர்சனலா என்னவெல்லாம் நடந்திருக்கலாம், அவர் பர்சனலா விஷ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல அவர் செய்தியாளர்களை சந்திக்க கூடாது, ஏன்னா இது ஏர்போர்ட், அதுவும் மாஸ்க் போட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. ஆனா இதை கண்டு கொள்ளாம ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவும் கோலியும் இல்லைன்னா கண்டிப்பா ஐசிசி கோப்பையை தோனியால் வென்றிருக்க முடியாது. இந்த இடத்துல தோனி இல்லாமல் ரோஹித் சர்மா கோப்பையை வென்றிருக்கிறார். ரோஹித் சர்மாவும் சரி கோலியும் சரி. ஆகையினால அவருடைய தயவு இந்த இடத்துல தேவையில்லை. அவர் வாழ்த்து சொல்லாததுக்கு காரணம் பொறாமை மட்டுமே. அதுவும் இல்லாம முன்னாடி யுவராஜ் சிங்கினுடைய தந்தை என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவர் பொறாமை பிடிச்சவரு, அவர் இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டு இருப்பார், அவையெல்லாம் அப்ப நாங்க நம்பல, இப்பொழுது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரசிகர்கள் தாக்குன்னு சாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தோனி ரசிகர்கள் என்ன ரிப்ளை கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஓப்பனிங் இறக்குனதே ரோஹித் சர்மாவா தோனி தான், அதுவும் இல்லாம விராட் கோலியை கேப்டன் ஆக்குனதும் தோனி தான். அந்த வகையில் அதெல்லாம் மறந்துடாதீங்க. இந்த இடத்துல செய்தியாளர்கிட்ட பேச வேண்டிய தருணம் அது கிடையாது. ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. சோ ஆகையினால மாஸ்க்கும் வேற போட்டிருக்காரு. அது கோபத்துடன் போனாருன்னு சொன்னது அவருக்கு செய்தியாளர்கிட்ட பதில் சொல்லாம போனதுனால செய்தியாளர் பரப்புனதுதான் அது. சோ அந்த அளவுக்கு வதந்தி கிளம்பி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது கூட தெரியல. ஏன்னா தோனிக்கு பொறாமை இருக்கிறதா அப்படின்றது எல்லாருமே ஒரு கொஸ்டினா வச்சிருக்காங்க. தோனி அவர்களுடன் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார் முன்பெல்லாம், அவர் பர்சனலா வாழ்த்து இருக்கலாம், இல்ல வேற எப்படியாச்சும் வாழ்த்து இருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட குட்டி போன் தான் இருக்குதுன்னு கூட சொன்னாங்க. அந்த வகையில் இப்பொழுது உங்க பிரஸ் மீட்ல அவர் வாழ்த்து சொன்னாதான் அது வாழ்த்தாக அமையுமான்னு சொல்லிட்டும் கூட ஒரு பக்கம் தோனி ரசிகர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம இங்க இடத்துல ரவீந்திர ஜடேஜா துபாயில இருந்து ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அப்ப சென்னை பிரஸ் மீட்ல என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நான் நம்மளுடைய பாஸ் தலன் சொல்லக்கூடிய தோனியை சந்திக்க வந்திருக்கிறேன். அவர் பார்க்கறதுல அவ்வளோ குஷியா இருக்கிறது. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறார்னா, முக்கியமாக என்னுடைய காம்போ, என்னுடைய பார்ட்னர் யாருன்னு கேட்குறீங்களா, அஸ்வின் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அவருடன் சேர்ந்து டிப்ஸ், அவர் இந்த மேட்ச் எல்லாம் எப்படி அணுகிறாரு, இதையெல்லாம் மொத்தம் பார்த்து அவர்கிட்ட இருந்து அதை பிடுங்கி நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம நீங்க போன சீசன்ல, அதாவது இப்ப நடந்து முடிந்த சீசன்ல 14 போட்டியில 11 இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடி 267 ரன்களை அடிச்சிருப்பாரு. பேட்டிங்ல நன்றாகவே இருந்தார். ஆனா பவுலிங்ல 8 விக்கெட் தான் 14 போட்டியில எடுத்திருப்பாரு. ஆகையினால இப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் சாம்பியன், அதாவது ஐபிஎல் கோப்பை வாங்கும் போது 14 போட்டியில 20 விக்கெட்டுகளை எடுத்திருப்பார். அவர் எப்பெல்லாம் ஐபிஎல் கோப்பை வாங்குதோ சென்னை அணி, அப்பொழுதெல்லாம்
அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருப்பார். அவர் எப்ப கம்மியா எடுக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதுவும் இல்லாம தோனி அவர்கள் வந்து வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறாரு. போன ஐபிஎல் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஒரு 4 அடிச்சு இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்று எடுத்திருக்கிறாரு. தோனியை சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார்ன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இப்பொழுது என்னன்னா, தோனி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லவில்லை, ஆகையினால அவருக்கு பொறாமை குணம் சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ரோஹித்தை வந்து இந்திய அணியிலிருந்து தூக்கியே ஆக வேண்டும், இது கம்பீருடைய திட்டம்னு சொல்லி இருக்காங்க. அப்படி ரோஹித் சர்மாவை தூக்குவது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.